குக் வித் கோமாளி ஷோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்குறாரு. அது என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அங்கே செட்டில்? இனிமேல் அவனை சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாதுங்கிற முடிவில் தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க. அது மாதிரி லூஸ். அப்படிப்பட்டவனை குக் வித் கோமாளி கூப்பிட்டது தப்பு. கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்ன நபர் குடிபோதையில் இரும்பு ராடால் என் காலில் அடித்து ரத்த காயமாயிருக்கு. இதன் காரணமாக இவிபி ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் T6 நசூர் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சரி, அங்கே போய் ஒழுங்கு மரியாதையாக அந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு நடக்கணும்ல. இவன் தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டா நான் சும்மா விடுவாங்களா? அவங்க எவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணுறவங்க. புகழ் ஆக்சுவலாக மதுபானம் அருந்திட்டு குடிவரி கொண்ட மிருகங்களையும் புகழ் போன்ற பொறாமை போட்டி கொண்ட போட்டி இருக்கலாம், தப்பே இல்லை. பொறாமை வைத்தறிச்சல் புகழா மாக்காப்பாவா திவாகரான்னு பார்த்தா திவாகர் தான். பெரிய இடத்துக்கு வந்துடணும், நடிகனாயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? சினிமாவில் நடிக்கணும்னா உன்னுடைய பணிவான விஷயங்களை தான் நீ வெளிப்படுத்தணும். நீ எதுக்கு இந்த மாதிரி அடவடித்தனம் நடக்கிற? இப்போ நான் தான் விஜய் டிவியோ எத்தனையோ நிகழ்ச்சியோ போயிருக்கேன். மாக்காப்பா ஆனந்தோட பேசியிருக்கேன். எல்லா ஆங்கரோடையும் நான் ஆர்கியூம் பண்ணியிருக்கேன். அதை ஒரு காமெடியாக தான் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்களே தவிர சீரியஸாக யாருமே எடுக்கலை. மோகன்லாலோட ஒரு படம் மலையாளத்தில் அதுவும் முடிஞ்சு போச்சு. தமிழில் சூர்யாவுடைய கருப்பு, அந்த படத்துலையும் த்ரிஷாவுடைய போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமண நிச்சயத்தில் நடந்து 2 பேரும் வைர முதலாம் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ ஏங்க இவங்க கல்யாணம்னு போச்சுன்னா, அந்த ஆளை என்னை குழந்தை பத்துக்க சொன்னான், அது முடியான்னு சொல்லிட்டேன். சினிமாவில் நடிக்கிற நிறுத்துக்குன்னு சொன்னான், அது முடியான்னு சொல்லிட்டேன். இன்னும் சொன்னவர் த்ரிஷா. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகரும் யூடியூபருமான திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் இப்போ குக் வித் கோமாளி ஷோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்குறாரு. அது என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அங்கே செட்டில்? நீங்கள் சொல்கிற அந்த வாட்டர்மெலன் சுதாகருங்கிறவன் ஒரு மனுஷனே இல்லை, அவன் லூஸ். அதாவது நான் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அந்த ஆள் வந்து துரத்தி விட்டேன். அதாவது அவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். சிவாஜி கணேசனுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் எப்படி நம்ம ஜீரணிச்சுட்டு இருக்க முடியும், கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, இனிமேல் அவனை சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாதுங்கிற முடிவில் தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க. அது மாதிரி லூஸ். அப்படிப்பட்டவனை குக் வித் கோமாளி கூப்பிட்டது தப்பு. சரி, அங்கே போய் ஒழுங்கு மரியாதையாக அந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு நடக்கணும்ல. இவன் தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டா நான் சும்மா விடுவாங்களா? அவங்க எவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணுறவங்க. புகழ் அப்புறம் அவங்ககிட்ட போய் சேட்டை பண்ண அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா அந்த நிகழ்ச்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம போனோம். அதை போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் என்ன செய்யணும்? அந்த விஜய் டிவிலே சொல்லணும், இனிமேல் அவங்க நடந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும். வழியா அதை எடுத்து ஏன் போலீஸ் போய் சொல்கிறேன்? இனிமேல் ஒன்று ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிடுவாங்களா? அப்போது இது ஒரு விளம்பரத்துக்கான விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரேஷி தான் வர வேண்டியது, ஆனால் குரேஷி வந்து வர முடியாத சூழ்நிலை. புகழாகட்டும், கானா வினோத் ஆகட்டும், மாக்காப்பா, இவங்க 3 பேரும் சேர்ந்து அவரை வந்து தாக்கியிருக்காங்க. குறிப்பாக மாக்காப்பா வந்துட்டு கொஞ்சம் குடிபோதையில் இருந்தார், ராடு வச்சு அடிச்சிட்டாரு, அந்த மாதிரிலாம் வர சொல்கிறாங்க இல்லையா? செட்டில் அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ராடை வச்சு அடித்தா மண்டை பேந்துறது, காலில் அடிச்சிட்டாரான். காலில் எங்கே ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்தான் அவன்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை ஒருத்தர் தாக்கிட்டான்னா இன்னும் ரத்தம் வரணும், இல்லாட்டி ஊமக்காயமாக இருக்கணும், அதுக்கான ஆதாரம் இருக்கணும். அதுக்கான ஆதாரம்லாம் இருந்தாதானே இன்னும் சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் போயும் பிக் பாஸ்லேயும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளோட தான் வெளியே வந்திருக்கிறாரு. எப்படியாவது தான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடணும், நடிகனாயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? அவருக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னா உன்னுடைய பணிவான விஷயங்களை தான் நீ வெளிப்படுத்தணும். நீ எதுக்கு இந்த மாதிரி அடவடித்தனம் நடக்கிற? இப்போ நான் தான் விஜய் டிவியோ எத்தனையோ நிகழ்ச்சியோ போயிருக்கேன். மாக்காப்பா ஆனந்தோட பேசியிருக்கேன். எல்லா ஆங்கரோடையும் நான் ஆர்கியூம் பண்ணியிருக்கேன்.
அதை ஒரு காமெடியாக தான் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்களே தவிர சீரியஸாக யாருமே எடுக்கலை. அது காமெடி தானே மெயின் தவிர ஈகோ மற்றதெல்லாம் கிடையாது. இவன் லூசனமாக ஏதாவது பேசியிருப்பான், அதனால் அவங்க வந்து அடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இவருக்கான சினிமா வாய்ப்புகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது, இனி வாய்ப்பு கிடைக்காது அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. டிவி ஷோக்கும் கூப்பிட மாட்டோமாங்க, டிவி சீரியல்லையும் கூப்பிட மாட்டாங்க, சினிமாலையும் கூப்பிட மாட்டாங்க. ஓ, அப்போ அவருடைய கனவு எல்லாமே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு மனிதனுடைய நடத்தை தான் அவனை உயர்த்தும். நடத்தை சரியில்லாத போய் எப்படி சினிமா நடிக்க வைப்பாங்க? அதாவது டயலாக் பேச சொன்னால் காட்டு விதமாக கத்திக்கிட்டு இருந்தா, யோ பேசின டயலாக் பேசாமல் நீ பாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்க, என்ன டேரக்டர் அடிக்க தானே போவார், யோ அவனை வெளியே வச்சுலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அதான் வாட்டர்மெலான் சுதாகர் ஒரு பைத்தியம், மனநோயாளி. அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் அவரால் நீடிச்சு நிற்க முடியாது, பேர் வாங்க முடியாது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் வந்துட்டு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்த வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போயிடுச்சு. வேற ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அரசியல் சர்ச்சை அப்படின்றாங்க. என்னதான் நடக்குது சினிமாவுக்குள்ள? அதாவது அவங்க ஒரு 3 மாதமாகவே புதிய படங்கள் இதுலேயும் நடிக்கலை. ஒரு சிரஞ்சீவி படம் விஸ்வம்பரா தெலுங்கில் அது முடிஞ்சிருச்சு. மோகன்லாலோட ஒரு படம் மலையாளத்தில் அதுவும் முடிஞ்சு போச்சு. தமிழில் சூர்யாவுடைய கருப்பு அந்த படத்துலேயும் த்ரிஷாவுடைய போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நடிக்க வாய்ப்புள்ள, நமக்கு நம்முடைய பாத்திரம் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக இருந்தோம்னா தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் ஒரு பெரிய கேரக்டர், அந்த கேரக்டர் செஞ்சதுக்கப்புறம் மறுபடி கதாநாயகனோட மரத்தை சுற்றி விளையாடுறது டான்ஸோட போனால் சரியாக வருமா? அவங்களும் நயன்தாரா மாதிரி தனக்கு நடிக்க வாய்ப்புள்ள படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. அதனால் அவங்க பல படங்களை நிராகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சர்ச்சைகளில் வந்து சிக்கி இருக்கிறாங்க, அதனால பட வாய்ப்புகள் தட்டி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிசு கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏங்க அரசியலில் இருக்கவங்கெல்லாம் சினிமா நடிக்கலையா? போஸ் வந்துட்டு திமுக இருக்காரு, நடிக்கிறாரு, செந்தில் நடிக்கிறாரு. அதனால் சினிமாவில் அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவில் நடிக்கக்கூடாதுங்க இல்லை, நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு எந்த வித இப்போ சத்யராஜ் கூட திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர், அவர் நடிக்கலையா? அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அரசியல் சார்புனா அது அவங்க தொழில், இது நடிப்பு. இதுக்கு எப்படி சம்மந்தம் சேர்க்குறீங்க? அரசியலில் இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காம இல்லை, கிடைக்க தான் செய்யுது. இப்போ சுந்தர்சி மேரையில் நிற்கிறாரு, இப்போ அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காம போகுது. மிகச்சிறந்த இயக்குனர் அவர், வந்து அவர் சொந்த படங்களே டைரக்ட் பண்ணுவார், அப்புறம் நடிக்கவும் செய்வார். இப்போ குஷ்பு அரசியல் இருக்காங்க, குஷ்பு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. தீராஜர் அரசியல் இருந்தார், அவர் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. எல்லாரும் அரசியலில் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்தபடி கேரக்டர் இருக்கும்போது கூப்பிடத்தான் செய்வாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா சார்? அது ஏற்கனவே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை, தெளிவாக ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஏன் மேடம் உங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய சமகால நடிகைகள் எல்லாரும் பலர் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் யாருமே சந்தோஷமாக இல்லை, விவாகரத்துக்கு போய் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களே விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலான திருமண பந்தத்தில் ஈடுபடணும்? நான் தனியாக வாழ கற்றுக்கிட்டேன், தனியாக தான் இருக்க போகிறேன், அதனால் நான் திருமணத்தில் என் நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது நான் குழந்தையும் பற்றுக்க மாட்டேன். அதாவது ஏற்கனவே வருண்மணி என்கிறவரை திருமண நிச்சயத்தில் நடந்து 2 பேரும் வைர முதலாம் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ ஏங்க அவங்க கல்யாணம்னு போச்சுன்னா, அந்த ஆள் என்னை குழந்தை பற்றுக்க சொன்னான், அது முடியான்னு சொல்லிட்டேன். சினிமாவில் நடிக்கிற நிறுத்துங்கன்னு சொன்னான், அது முடியான்னு சொல்லிட்டேன். இன்னும் சொன்னவர் த்ரிஷா. ஸோ திருமணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சாப்டர் அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், திருமணத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சுருதிஹாசனும் கல்யாணத்தில் நம்பிக்கை இல்லைன்ட்டு அவங்க ஏற்கனவே தெலுங்குல வந்துட்டு ரொம்ப கிளாமராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். மாதர் சங்கமெல்லாம் வேறு போர்க்குடி வேறு தூக்கி இருந்தாங்க, மறுபடியும் இப்போ தான் மறுபடியும் கிளாமர் ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. சினிமா என்பது ஒரு கவர்ச்சி சாதனம் தான். அதில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க நடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கவர்ச்சியாகவோ ஆபாசமாக நடிப்பதில் தவறு இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையுடையவர் சுருதிஹாசன். அவர் ஏற்கனவே பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்கும் என்ன சொன்னார்னா, கோவில் சிலைகள் எப்படி இருக்குது,
உங்கள் பார்வையில் அது கோயிலில் சாமி சிலையில் இருந்தால் சாமி சிலையில் தெரியும். அது வேறு மாதிரி இருந்தால் வேறு மாதிரி தெரியும். அது தப்பு உங்கள் பார்வையில் இருக்குதுன்னு சொன்னது ஸ்ருதிஹாசன். அது மட்டும் இல்லை, ஸ்ருதிஹாசன் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய இளமை காலத்திலே நான் 6 பேரை காதலித்து தோல்வி அடைஞ்சிருக்கேன். 6 முறை என்னுடைய லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை, திருமணத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால் எனக்கு சினிமாவில் வருமானம் வருது, நடிச்சுக்கிட்டு இருப்பேன், நல்ல நல்ல கேரக்டர் நடிப்பேன். ஸோ எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நானும் சினிமா, அதாவது திருமணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா கமலஹாசன் இந்த இதில் எதுவும் முடிவு எடுக்க மாட்டாரா? அப்பா கமலஹாசன் ஸ்ருதிஹாசனுடைய உரிமையில் தலையிடுறதே இல்லை. அவர் என்ன படம் நடிக்கிறாரு, ஏது படம் நடிக்கிறாருங்கிறத அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஸ்ருதிஹாசன் சொந்த காலில் நிற்கிறாங்க. அப்புறம் கமலஹாசன்ங்கிற மகள்ங்கிறது அவர் விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். ஓகே. அவங்க அப்பா சிவர்ஸ் பண்ணி அவங்க எந்த படத்திலும் நடிக்கலையே. ஸோ இவங்களாக தான் எல்லாத்தையும் தேடி வாய்ப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2வது மகள் கூட இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சினிமாவில் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல இல்லை சார்? இல்லை, அவங்க ஒரு படத்தில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் சரியாக அந்த படம் போகலை. அவங்க வந்து மியூசிக் டைரக்டராகவும் பின்னணி பாடகியாகவும் வளம் வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு. ஓகே சார், சரி. அச்சராஹாசன். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.